திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பகுதி 12. கதிரவனின் பொன்னிற கிரணங்கள் ஆற்றங்கரையில் வரிசையாக முளைத்திருக்கும் மரங்களை தகதக வைத்து கொண்டிருந்தன. சற்று மேட்டில் ஏறிய பின்பு குதிரையை மெல்லிய ஓட்டமாக சரிவில் இருக்கும்போது காவிரியினுடைய நீர்ப்பெருக்கும் மரங்களின் வரிசையும் தொலைதூரம் படர்ந்த பச்சை வயல்களும் கண்ணுக்கு மிக ரம்யமாக இருந்தன. கதிரவனின் ஒளிப்பட்டு காவிரி உருக்கிய வெள்ளி போல் மின்னிக் கொண்டிருந்தாள். அந்த அலைகளில் இருந்து ஒரு முழ உயரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. இமை கோட்டாமல் அந்த ஜாலத்தையே பார்க்க வைத்தது. பகலில் ஓய்வெடுத்து கொண்ட உழவர் பெருமக்கள் அடுத்த கட்ட பணியை வயல்களில் துவக்கி இருந்தனர். ஆதிகேசவன் பிரம்மராயரின் குதிரைக்கு அருகே தன் குதிரையை ஓட்டியபடியே அவரையே பார்த்தபடி தொடர்ந்து வந்தான். போரில் மோதும் பொழுதும் நீண்ட தூர பயணத்தின் பொழுதும் அதிகாரி வேலையாள் என்கின்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. அதிலும் குறிப்பாக மும்முடி சோழ பிரம்மராயரான கிருஷ்ணராமர் அவ்விதம் பார்ப்பதில்லை. அவருக்கு ஒருவரை பிடித்து விட்டதென்றால் தோளில் கை போட்டு கொண்டு பரமசுகமாய் உரையாடுவார். பிடிக்கவில்லை என்றால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். உண்மை, சுறுசுறுப்பான வேலை, தெளிவு போன்ற குணங்கள் உடையவை அவர் மிகவும் நேசிப்பார். இழுத்து வைத்து கொண்டாடுவார். உண்மை சிறிது பிசகினாலும் ஏதோ ஒரு இடத்தில் பொய் சொல்ல முயற்சித்தாலும் அவன் அந்த மனிதரை அதற்கு பிறகு அருகே சேர்ப்பதில்லை. அவருக்கு கீழ் வேலை செய்யும் ஒற்றைப்படை வீரர்களுக்கு சோழ தேசத்து மற்ற படை வீரர்களுக்கு இல்லாத பல சலுகைகள் உண்டு. அப்படி சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பதும் அவருக்கும் மன்னனுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதே நேரம் ஒற்றற்படையில் ஆடம்பரமாக இருப்பதையும் அவர் விரும்புவதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சன்மானங்கள் உன் வீட்டின் சுகத்திற்காக, உன் வீடு உன்னை மரியாதையுடன் போற்றுவதற்காக மட்டும்தான். நீ பட்டும் மொத்தும் பவழமுமாய் வெளியே வந்தால் உன் மீது பார்வை அதிகமாக போகும். ஒற்றற்படையில் இருப்பவன் பிரபலமாக இருப்பது கூடாது. கும்பலோடு கும்பலாக மிக மிக சாதாரணமாக இருப்பதுதான் ஒற்றற்படையில் உள்ளவனுக்கு அழகு. தன்னை அலங்கரித்துக் கொள்கிறவனுக்கு என்னிடத்தில் வேலை இல்லை என்று இறுக்கமாக பேசுவார். ஒழுக்கம் பற்றி அதிகம் வலியுறுத்துவார். பெண் சுகம் என்பது மிகவும் முக்கியம். அது ஒரு தனி போஷாக்கு, நான் மறுக்கவில்லைதான். ஆனால் போகிற இடங்களெல்லாம் பாய் விரித்து படுக்காதே, உண்ணாதே, மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணோடும் தொடர்பு வைத்து கொள்ளாதே. தேவரடியாரோடு தொடர்பு வைத்துக்கொள், ஆட்டம் போடு. ஆனால் எல்லா பக்கமும் மனசை அலைய விடுகிறன் இந்த ஒற்றன் வேலைக்கு லாயக்கு இல்லாதவன். அப்படி எவரேனும் ஒரு தேவரடியாரோடு நீ சிநேகமாக இருந்தால் அந்த சிநேகம் உன்னை பற்றிய ரகசிய குறிப்புகளில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவளும் நம் கண்காணிப்புக்கு உள்ளாகப்பட்டவள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 1000 பேருடைய பிரம்மராயின் ஒற்றற்படையில் அத்தனை வீரர்களின் பெயரும் குடும்ப சரித்திரமும் அவருக்கு தெரியும். இந்த ஒரு குணமே ஒற்றர்களை அவர் மீது வைத்திருந்த மரியாதையை அதிகரித்து அவரை மரியாதையுடன் பார்க்க வைத்தது. ஆதிகேசவனும் அந்த மரியாதையுடன் தான் இருந்தான். அதைவிட பெரிய மரியாதை மும்முடிச்சோழ பிரம்மராயின் வைணவ பற்று. அதைவிட பெரிய மரியாதை அதையெல்லாம் பறையடித்து கொள்ளாமல் எப்பொழுதோனும் ஒரு முறைதான் தன் ஆட்களிடம் அது பற்றி மனம் நெகிழ உரையாடுகிற விதம். அது மட்டுமின்றி மற்ற வைணவர்களைப் போல் சைவர்களிடம் அலட்சியமாகவோ அகம்பாவத்தோடோ நடந்து கொள்ளாமல் அவர்கள் கொடுக்கின்ற திருநீரை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு தலையில் உச்சியில் தடவிக்கொள்கின்ற குணமும் அவரிடம் இருந்தது. சைவர்கள் மிகுந்த சோழ சாம்ராஜ்யத்தில் மன்னரும் சைவராக இருக்க மகாமந்திரியும் சேனாதிபதியுமான கிருஷ்ணராமன் மட்டும் வைணவராக இருந்தபடியால் வைஷ்ணவ விண்ணகரங்கள் அவர்களுக்கு உண்டான பங்கை பெற்று 6 கால பூஜையோடும் நல்ல வேலையாட்களோடும் நிர்பந்தங்கள் பலவோடும் செழிப்பாக இருந்தன. அப்படிப்பட்ட சேனாதிபதியை ஊர் மக்கள் சுற்றி இருக்கும்போது விலகி இருந்த ஆதிகேசவன் இப்பொழுது குதிரையை மிக நெருக்கமாக செலுத்தி ஏதோ கதை சொல்கிறேன் என்று சொன்னீரே என்று கிட்ட ஏகவசனத்தில் அவர் மௌனத்தை கலைத்தான். ஆமாம், கோச்செங்கடன் கதை. சட்டென்று கதையை தாண்டி மனசு வேற எங்கோ போய்விட்டது. இறை அனுபவம் என்பது எல்லோருக்குமா ஏற்பட்டு விடுகிறது? அறிவோ அதிகாரமோ பணபலமோ படைபலமோ இருந்தால் இந்த அனுபவம் கிடைத்து விடுமா? காசு கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். இறை அனுபவத்தை எப்படி வாங்குவது? கோச்சிங்கடனுக்கு ஒரு முறை இறை அனுபவம் ஏற்பட்டது. ஆதிகேசவா, அவன் சைவன். வைணவத்தின் மீது அதிக பிடிப்பு இல்லாதவன். தன்னுடைய கோவில் என்று சிவன் இருக்கிற ஆலயத்தை கொண்டாடி விண்ணகரத்திற்கு அழுது அழுது கேட்டால் சிறிது கொடுக்கின்றவன். சோழ தேசத்தை இன்றிலிருந்து 600 வருடங்களுக்கு முன்பு ஆட்சி செய்து கொண்டிருந்த கோச்செங்கடன் வடக்கே இருந்து வந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு தேசத்தை விட்டு துரத்தப்பட்டான். காடுகளில் ஒளிந்து வாழ்ந்த கோச்செங்கன் மணிமுத்தாறு நதிக்கரையில் முனிவர்கள் சிலரை கண்டு வணங்கினான்.
அவன் மன்னன் என்பதையும் அவன் நெற்கதியையும் புரிந்து கொண்ட அந்த முனிவர்கள் திருநரையூர் என்கின்ற இந்த நாச்சியார் கோவில் உப்பிலியப்பனுக்கு நேர்ந்து கொண்டு உபவாசம் இருந்தால் உனக்கு வெற்றி கிட்டும் என்று சொன்னார்கள். அதுவரை தீவிர சைவனாக இருந்த சோழ மன்னன் தன் நெற்கதியை உணர்ந்து ஸ்ரீனிவாசனை மனதார துதித்து எனக்கு வெற்றி கிட்டினால் உனக்கு வேண்டியதை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு உபவாசம் இருந்தான். அடுத்த சில நாட்களில் மணிமுத்தாறு நதியில் மூழ்கி எழுந்த பொழுது கை கால்களுக்குள் ஒரு வாள் சிக்கியது. அந்த வாளை தொடும்பொழுதே ஒரு வீர உணர்வு உள்ளுக்குள் படர்ந்தது. இந்த வாள் தன்னை மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தோன்றியது. அவன் அதை இடுப்பில் தரித்து கொண்டு மறுபடியும் உப்புலியப்பனை வணங்கி சிதறி கிடந்த தன் படைகளை ஒன்று திரட்டி நல்ல நாள் பார்த்து தன் தேசத்தை அடைந்து அங்குள்ள மக்களுக்கு இரகசிய செய்தியும் கொடுத்து எதிரிகள் அறியாத வண்ணம் மறுபடி காடுகளுக்கு போய் படைகளுக்கு நல்ல பயிற்சியையும் கொடுத்து எதிரியை தாக்கி சோழ தேசத்தை கைப்பற்றி கொண்டு பிறகு ஓட ஓட எதிரியே அவருடைய எல்லை வரை பல காதம் துரத்தினான். சோழ தேசம் வெகு சீக்கிரம் விடுதலை பெற்றது. நன்றி மறவாத கோச்செங்கண்ணன் ஸ்ரீனிவாசன் கோவில் தன் பெயரில் ஒரு திருமண மண்டபம் அமைத்து விமானத்திற்கு தங்கம் வேய்ந்து கோவிலுக்கு நல்ல விளைநிலங்களை அளித்து மூலவருக்கு ஆபரணங்கள் பூட்டி மகிழ்ந்து நன்றியை தெரிவித்தான். அந்த காலத்தில் தாம் செய்த நன்கொடைக்காரனிலே கல்வெட்டில் எழுதி வைக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் அப்பொழுது வாழ்ந்த பெரியவர்கள் அரசர்கள் செய்த நல்லவற்றை தங்கள் பாடலிலே எழுதி வைத்தார்கள். செம்பியன் கோச்செங்கனான் சேர்த்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே தெய்வாள் வழங்காள் கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று திருமங்கை ஆழ்வார் அந்த சோழ மன்னனால் பாடப்பட்டான். திருமங்கை ஆழ்வாரால் அந்த சோழ மன்னன் பாடப்பட்டான். அவன் 63 நாயன்மார்களில் சோழ நாயன்மாராக கருதப்பட்டான். இன்று நேற்று அல்ல, வெகு காலத்திற்கு முன்பே சைவ சமய மன்னனை நம்பெருமாள் கவர்ந்து கை தூக்கி தொழ வைத்திருக்கிறார். நமது மன்னரையும் நம்பெருமான் கவரலாகாதா ஆதிகேசவா? ஆதிகேசவன் பேசாது அவரையே பார்த்தபடியே வந்தான். தஞ்சையில் பரதகண்டமே பார்த்திராத மிகப்பெரிய கோயில் சிவனுக்காக நமது மன்னர் எழுப்பப் போகிறார். பல ஆயிரக்கணக்கான கல்தச்சரிகளை தஞ்சைக்கு வரவழைத்து மிகப்பெரிய கற்றளி அமைக்கப் போகிறார். அந்த வேலையை அவர் மனதுக்குள் துவங்கிவிட்டது. அது எனக்கு தெரிகின்றது. அதற்காகவே அவர் இடைவிடாது சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதை நான் உணர்கிறேன். அதற்கு முதல் கட்டமாக தேவரடியார்கள் காஞ்சியிலிருந்து வரைபடங்களை கொண்டு வந்திருக்கின்றனர். இனி அடுத்த சில வருடங்கள் மாமன்னர் ராஜராஜர் கட்டுகின்ற கோயிலுடைய நினைப்பார்களே, அதிலேயே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து போய்விடும். என்ன இருந்தாலும் நான் வைணவன் அல்லவா ஆதிகேசவா? இப்படி ஒரு கோயில் நம்பெருமாளுக்கும் எழுப்ப எவராவது முன்வர வேண்டுமே என்று தோன்றுகின்றது. அப்படி ஒரு ஆசை வருகிறது. உயரமும் அகலமும் கூட கொண்ட கோவில் தேவையில்லை. இருக்கிற விண்ணகரங்களை சுத்தப்படுத்தி உள்ளுக்குள் இருக்கிற சிலைகளை செப்பனிட்டு எல்லா பகுதியிலும் பிரபந்தங்கள் பாட நிபந்தங்கள் விட்டு வைணவத்தை ஆதரிக்கின்ற திரிதண்டி சன்னியாசிகளுக்கு உணவிட்டு உபசரிக்க வேண்டும். இதை அரசாங்கத்தில் எவரேனும் செய்தால் கூட போதும். திரும்ப திரும்ப நான் விண்ணகரத்திற்கு வந்து கொண்டிருப்பது எவருக்கேனும் கசப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் எனக்குள் இருக்கிறது. ஆகவேதான் வைஷ்ணவனான் நான் இதை செய்யாமல் சைவம் சார்ந்த அவரது விண்ணகரங்களுக்கு நிபந்தங்கள் விட்டால் உதவி செய்வதால் அது பொருத்தமுடையதாக இருக்கும். வெகு நிச்சயம் சமய சண்டைகளை சோழ தேசத்தில் குறைக்கும். இவ்வாறு பிரம்மராயர் கூறி முடித்தார். நன்றாக சொன்னீர்கள். உங்களுடைய ஏக்கம் எனக்கு மிகவும் புரிகிறது. உயரமான கோவில் வேண்டாம், இருக்கிற கோயிலை பராமரித்தாலே போதும் என்று சொன்னீர்கள். யாரும் இது 1000ல் ஒரு வார்த்தை. மக்களில் சைவர்கள் அதிகம் இருக்க வைணவர்கள் கோவிலை பராமரிக்க முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். சிவனடியார்கள் செல்வச் செழிப்பில் இருக்க வைஷ்ணவ திரிதண்டி சந்நியாசிகள் சற்று இழைப்பாகத்தான் இருக்கிறார்கள். இதை நாம் சுட்டிக்காட்டினால் நம்மை அவர்கள் எதிரியாக நினைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. சரி, அரசர் விண்ணகரத்திற்கு எதுவுமே செய்வதில்லையா? ஆதிகேசவன் கேட்டான். நிறைய செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். பிரம்மராயர் பதில் சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் சைவத்திற்கு என்று உடனடியாக அவர்கள் உங்களை கேட்கக்கூடும். ஆதிகேசவன் சொல்ல பிரம்மராயர் சட்டென்று திரும்பினார். அவர் குதிரை இடதும் வலதும் நகர்ந்து ஆதிகேசவனின் குதிரையை இடித்தது. ஓ,
அப்படி ஒரு கேள்வி என் மீது வருமென்று நினைக்கிறாயா? ஆதிகேசவனிடம் கேட்டான். நிச்சயம் வரும். நீங்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினால் பதில் கேள்வியை சைவர்கள் எழுப்ப மறுப்பார்களா? ஆதிகேசவன் பதில் உரைத்தான். ஆம், எழுப்புவார்கள். அவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு முன்பு நாம எதுவும் செய்துவிட்டால்? எனக்கு புரியவில்லையே ஆதிகேசவா. நீங்கள் சைவத்திற்கு எதிரி இல்லையே? ஆதிகேசவன் கேள்வி எழுப்பினான். உண்மைதான், நான் சைவத்திற்கு எதிரி இல்லை. ஆனால் சைவத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? எங்கேனும் சிவன் கோயில் கட்டியிருக்கிறேனா? அல்லது செங்கல் தலையை கற்றளியாக புதுப்பித்திருக்கின்றேனா? இல்லையே. நான் மட்டும் மன்னன் விண்ணகரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனே. நல்லது ஆதிகேசவா, சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தினாய். என்னுடைய ஊரான அம்மன்குடியில் அரசரின் பெயரால் அரசருக்கு பிடித்த சிவனுக்கென்று ஒரு கோயிலை நான் நிச்சயம் எழுப்புவேன். அங்கே பால திரிபுர சுந்தரியை ஸ்தாபிப்பேன். நான் வைஷ்ணவனாக இருந்தாலும் போருக்கு புறப்படும் பொழுது என் மனம் துர்கையிடம் சரணடைகிறது. போரின் உக்கிரத்தை பார்க்கும் பொழுது எனக்குள் துர்கையை பற்றிய ஆவேசம் ஏற்படுகிறது. நான் சாக்த வழிபாடு செய்வதில்லை என்றாலும் சைவ வைஷ்ணவத்தை தாண்டி இந்த சோழ தேசத்தை துர்கைதான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றாள் என்கின்ற நினைப்பு பரபரப்பும் ஏற்படுகின்றது. ஆதிகேசவா, சிவன் கோயில் மட்டுமல்லாது அஷ்டதஜபுஜ துர்கைக்கும் ஒரு சந்நிதி ஏற்படுத்தி என்னுடைய ஊர் மக்கள் வழிபடும்படி நான் செய்வேன். இதோ என் வலப்பக்கம் பொங்கி போய்கொண்டிருக்கின்ற காவிரி தாய் மீது ஆணை. இதோ என் குதிரை நடந்து கொண்டிருக்கின்ற சோழ மண்ணின் மீது ஆணை. இதோ வாகனத்தை தங்கமயமாக்கி கொண்டிருக்கின்ற கதிரவனின் மீது ஆணை. நான் சைவத்திற்காக ஏதேனும் நிச்சயம் செய்வேன். இது மட்டுமல்லாது இன்னும் பலவும் செய்வேன். நான் இவ்வாறு செய்வதால் இன்னும் 4 சைவர்கள் விண்ணகத்திற்கு செய்வார்கள் அல்லவா? நல்ல வேளை, பேச்சோடு பேச்சாக என் கண்களை திறந்து விட்டு விட்டாய். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. வா, விரைவாக போகலாம். பிரம்மராயர் குதிரையை வேகமாக விரட்டினார். திருவக்கரை காளி சிவந்த நிறத்தில் இடுப்பில் புடவை மட்டும் தரித்து அமர்ந்த கோலத்தில் இருந்தாள். கழுத்தை முழங்கை தடிமனுக்கு பெரிய சாமந்தி மாலை போட்டு கொண்டிருந்தாள். இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை குத்திட்டு வைத்து 8 கைகளோடு ஒரு மெல்லிய சிரிப்போடு கண்ணோரத்தில் கொஞ்சம் கோபத்தோடு அமர்ந்திருந்தாள். கழுத்து ஒட்டிய ஒரு அட்டியை தவிர, கால் கொலுசு தவிர மற்ற ஆபரணங்களை எல்லாம் கழற்றி மெருகேற்ற எடுத்து போயிருந்தார்கள். வெளியில் கொளுத்தி கொண்டிருந்தது. வானம் பளீரென்று நீளமாக இருந்தது. வெளிச்சம் தரையை தாக்கி முழங்கால் உயரத்துக்கு மேலே எகிரி கண்களை சுருக்கி பார்க்க வைத்தது. அப்படி கண்களை பலவீனப்படுத்தி கருவறையை பார்க்கிற போது இருட்டாக்கியது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பெரியப்பா கண்டராதித்தரின் மனைவி செம்பியன் மாதேவி மூதாட்டியார் காளியை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். பிறகு மெல்ல கண்களை திறந்தார். மறுபடி காளியை பார்த்தார். சாதாரண பெண் போல் அவள் உட்கார்ந்திருப்பது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. செம்பியன் மாதேவி சந்நிதியின் விளிம்பில் தனியை உட்கார வைத்துவிட்டு சேடி பெண்களும் வேலையாட்களும் மெய்க்காவல் படையினரும் விலகி நின்றனர். இளம் காலை பொழுதில் கோவிலுக்கு வந்தும் சிவபூஜை செய்வார். சிவபூஜை முடிந்து வெயில் உக்கிரமடையும் பொழுது காளியின் எதிரே போய் உட்கார்ந்து கொள்வார். வெயில் உச்சிக்க வரும் வரை முணுமுணுத்தபடியே காளியோடு பேசி கொண்டிருப்பார். சில சமயம் உறக்க பேசுவார். தான் பேசுவது என்னவென்று மற்றவருக்கு தெரிய வேண்டாதிருக்க எல்லோரையும் விலகியிருக்க கட்டளை இடுவார். அவருடன் மிக அந்தரமாக வேலைக்காரி கூட அந்த நேரத்தில் அவர் அண்ட விடுவதில்லை. என்ன பேசுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவரேனும் காதை தீட்டிக்கொண்டு அலைந்து தெரிந்தால் அவரை தன் படையில் இருந்தே விலக்கி விட்டு விடுவார். என்னை வேவு பார்ப்பதற்கு துணிந்தவர்களை என் அருகே நான் வைத்து கொள்ள முடியாது. நீ தஞ்சைக்கு போய்விடலாம். அங்கே போய் ராஜராஜர் படையில் சேர்ந்து கொள்ளலாம். அல்லது பிரம்மராயர் கிருஷ்ணராமனுடைய வேவுக்கார படையில் நல்ல பதவிக்கு வைக்கலாம். என்னிடம் உனக்கு எந்த வேலையும் இல்லை, விலகிப்போ என்று கூலி கொடுத்து அனுப்பிவிட்டு விடுவார். செம்பியன் மாதேவிக்கு மெய்க்காவலாக இருக்கின்ற வீரர்கள், எடுபிடி ஆட்கள், சமையல் வேலை செய்பவர்கள், கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்ளுபவர்கள் அனைவருமே வேறு எந்த வீரர்களோடும் பேசி பழகுவதை அவர் விரும்புவதில்லை. குடும்பம் குழந்தைகளோடு அங்கேயே இருக்க தொந்தரவில்லாத வேலையாட்களையே செம்பியன் மாதேவி தன் பக்கம் வைத்து கொண்டிருப்பார். மெய்க்காவல் படை வீரனும் சமையல் செய்கின்ற பெண்ணும் கணவன் மனைவியாக இருப்பார்கள். வெளிவாசலுக்கு போகின்ற எடுபடி ஆளும் செம்பியன் மாதேவிக்கு கால் பிடித்து விடுகின்ற பணிமக்களும் ஒட்டி உறவாடி வாழ்வார்கள்.
செம்பியன் மாதேவி அவர்களை குடும்பம் குடும்பமாக சுவீகரித்து கிட்டத்தட்ட தன்னை தாண்டி போகாதவாறு வைத்து கொண்டாள். வருடா வருடம் ஊர் மாற்றி வெவ்வேறு ஊர்களுக்கு நகர்ந்து வெவ்வேறு சிவன் கோவில்களுக்கு பார்வையிட்டு செங்கல்லாய் இருக்கிற கோவில்களை கருங்கல் கட்டிடங்களாக மாற்றி கும்பாபிஷேகமும் நடத்தி அந்த ஊரில் பல பேருக்கு உணவளித்து அவர்கள் மத்தியில் மிக உயர்வான மதிப்போடு வாழ்ந்து வந்தார். சில காலம் சோழ மன்னராக இருந்து மேற்கு எழுந்தறிய கண்டராதித்தரின் மனைவியார் ராஜராஜனின் தமையனான ஆதித்த கரிகாலனின் மரணத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த மதுராந்தகனின் உத்தம சோழனின் தாயார், தற்பொழுது ஆட்சி செய்கின்ற மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் தன் கணவர் கண்டராதித்தர் பணித்தபடி இடையராது சிவப்பணிகளை செய்து சிவ பூஜைகள் செய்து தேவார பாடல்கள் பெற்ற செங்கற்கற்றளிகளை மாற்றி அமைத்து ஹோம யாகங்கள் செய்து அந்த சிறப்புகளினாலும் புகழ்பெற்று தனியே வைக்கப்பட்ட மாணிக்க கல் போல பிரகாசித்து வந்தார். அவரை எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் கோயிலை சரி செய்யுங்கள் என்று பல ஊர்களில் இருந்தும் ஆட்கள் வந்து கெஞ்சி கேட்பர். எங்கள் ஊர் கோவிலில் புராண கதை இது, ஸ்தல வரலாறு இது, கோயிலின் உருவ அமைப்பு இப்படி என்று விவரங்களை சொல்லி செம்பியன் மாதேவியை பரவசப்படுத்தி அவரை தங்கள் ஊருக்கு வரவழைத்து ஊருக்கு வந்தும் தனித்த மாளிகை ஒன்றை ஒழித்து கொடுத்து பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அவரிடமிருந்து கிடைக்கின்ற பொன்னும் பொருளையும் வைத்து கொண்டு ஊரின் செழிப்பை வளர்த்து கோயில்களையும் கனமாக கட்டி கொண்டார்கள். செம்பியன் மாதேவியார் காலடி எடுத்து வைக்கும் ஊரின் சிறப்பு அதிகமாகிவிடுகிறது. செல்வச் செழிப்பு மிகுதியாகி விடுகிறது. பணப்புழக்கம் தாராளமாகி விடுகிறது. மற்றவர்களுடைய ஓலை குடிசைகளெல்லாம் ஓட்டு வீடுகளாகி விடுகின்றன. ஓட்டு வீடுகளெல்லாம் தளங்கள் போடப்பட்ட மாளிகைகள் ஆகிவிடுகின்றன. அரிசியும் பருப்பும் நெய்யும் விளக்கேற்றுவதற்கான எண்ணெயும் அரசிற்கு வந்தது. மக்களுக்கும் அது எளிதாக கிடைத்தது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் விதவிதமாய் உணவு தயார் செய்து ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி வயிறார சோறு போடுவது செம்பியன் மாதேவியின் வழக்கம். செம்பியன் மாதேவியோடு 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கொண்ட படையும் ஊரில் வந்து தங்கும். செம்பியன் மாதேவி அழைத்தார் என்று சிற்பிகளும் மரத்தச்சர்களும் ஓவியர்களும் வந்து தங்குவர். அவர்களுக்கான தினமும் உணவு தயாராகும். அந்த உணவில் ஒரு பகுதி கிராமத்து குழந்தைகளுக்கும் போகும். குழந்தைகள் கோவிலில் சாப்பிட்டதால் வீட்டில் உள்ள அரிசி பெரியவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது தவிர இரவு நேரங்களில் புராணத்தை சொல்லவும் பாட்டு பாடவும் கூத்து நடத்தவும் தினமும் செம்பியன் மாதேவி ஏற்பாடு செய்வார். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கிராம மக்களுக்கு இதுவும் உதவியாக இருந்தது. அதே சமயம் செம்பியன் மாதேவி அதிகம் தொந்தரவு செய்வதில் விரும்புவதில்லை. தனியே அமைதியாக உட்கார்ந்திருப்பதையே அவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டது. இடையராத மந்திரத்தும் கூர்மையான இறை வழிபாடும் செய்து சோழ தேசத்தின் செழிப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டது. வெயில் கொளுத்துகின்ற அந்த காலை வேளையில் செம்பியன் மாதேவி வக்கரகாளியின் முன்பு வந்து உட்கார்ந்து கொண்டார். தஞ்சையிலும் பழையாறையிலும் குடந்தையிலும் நல்ல மழையாம். காவிரி ஒரு ஆழத்திற்கு சுழித்து கொண்டு ஓடுகிறதாம். எல்லா நீர்நிலைகளிலும் ஜலம் தழும்புகிறதாம். கால்வாய்களில் மதகுகளை கவனமாக திறந்துவிட்டு நதியின் வேகத்தை குறைத்திருக்கின்றார்களாம். சிலுசிலுவென்ற குளுமையாக இருக்கிறதாம். அந்த பக்கம் இருந்து மேகங்களை தப்பி திருவக்கரை மீது நகர்ந்தாலும் மழை பொழியவில்லை. இரவிலும் வெக்கையாகத்தான் இருந்தது. செம்பியன் மாதேவி கையில் இருந்த ஜபமாலை மெல்ல உருட்டினார். உனக்கு எத்தனை ஓர வஞ்சனையடி, வக்கரகாளியை நோக்கி மெல்ல சிரித்தார். இங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் இருக்கிற குழந்தையில் நல்ல மழை. இங்கு சிறு தூறல் கூட இல்லை. நான் இருக்கிற இடத்தை குளுமையாக்க மாட்டாயா? என் வயிற்றை குளிர்விக்க மாட்டாயா? எப்பொழுதுமே நான் ஒரு வெப்பத்தில் வெம்மை கலந்த வேதனையில் தவித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பமா? செம்பியன் மாதேவி என்ற பெயருக்கு பெரியவளாய் என்னை வைத்துவிட்டு ஊர் வணங்கச் செய்துவிட்டு உள்ளுக்குள்ளே உளுத்து போனவளாய் என்னை ஏன் வைத்திருக்கிறாய்? என்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். என்னை மட்டும் நெடுநாள் வாழ வைத்து இப்படி ஒரு சித்திரவதையை ஏன் செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே இந்த இடத்திற்கு வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு நாளும் உன் எதிரே நின்று என்னுடைய வேதனைக்கு பதில் சொல் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். விதம் விதமாக மந்திர ஜபதங்கள் செய்து கொண்டுதானே இருக்கிறேன். ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல் மிகுந்த செழிப்போடு சோழ தேசத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறாய்.
ராஜராஜன் கோவில் கட்டப் போகின்றான். இதுவரை எவருமே பார்த்திராத அளவுக்கு பல பனைகள் உயரத்திற்கு கோவில் கட்டப் போகிறானாம். ஆயிரக்கணக்கில் வரைபடங்கள் தயாராகி பெட்டி பெட்டியாய் சோழ தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தஞ்சையில் தங்கியுள்ள அத்தனை சிற்பிகளும் ஓவியர்களும் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்களாம். தன்னுடைய பண்டாரத்தை திறந்து வைத்து எவரெல்லாம் இந்த கோவிலில் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குறைவர பொன்னும் பொருளும் வாரி கொடுத்து கொண்டிருக்கின்றானாம். இரவு முழுவதும் நாட்டியமாம், நாடகமாம். அவன் வெற்றி பெற்ற கதைகளை எல்லாம் வரிசையாக ஜனங்களுக்கு சொல்லி மயங்குகிறார்களாம். அவன் எப்படி ஜெயித்தான் என்று யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். ராஜராஜனின் வெற்றி எவ்வளவு கேவலமானது என்று என்னை தவிர வேறு யார் அறிவர்? இந்த அரச பட்டத்திற்கு அவன் உரியவனா? இந்த சோழ தேசத்திற்கு அவன் மன்னனாக இருக்க தகுதி உண்டா? என் பிள்ளை அல்லவா? என் பிள்ளை மதுராந்தகன் அல்லவா தொடர்ந்து ஆட்சி செய்திருக்க வேண்டும்? மக்கள் விரும்புகிறார்கள் என்று என் பிள்ளையை தரையிறக்கினானே. அரச தர்மத்தின்படி நடந்த என் பிள்ளை மீது வீண் பழி சுமத்தினானே. நீ ஆண்டது போதும் என்று 16 வருடம் கழித்து அமைச்சர்களையும் சேனாதிபதிகளையும் நெருக்கி வைத்து தலையில் இருக்கிற கிரீடத்தை தரையில் இறக்கி வைத்தானே. சரி, என் பிள்ளை சரியாக ஆட்சி செல்ல என்று பிள்ளைக்கு சாமர்த்தியம் போதவில்லை. ஆனால் பட்டம் அடுத்தபடி என் பேரனுக்கல்லவா போயிருக்க வேண்டும். மதுராந்தகனான உத்தம சோழனுக்கு பிறகு மதுராந்தகன் கண்டராதித்யனுக்கல்லவா போயிருக்க வேண்டும். சிவனரி செல்வர் கண்டராதித்யருடைய பேரன் மதுராந்தக கண்டராதித்யனை அல்லவா ஆட்சி செய்ய வைத்திருக்க வேண்டும். இடையில் இவன் புகுந்து கிரீடத்தை எவ்வளவு எளிதாக பறித்து கொண்டான். மாமன்னர் பராந்தகருக்கு 3 பிள்ளைகள். முதல்வர் ராஜாதித்யர், 2ஆம் அவர் என் புருஷன் கண்டராதித்யர், 3ஆம் அவர் அரிஞ்சயர். முதல்வர் ராஜாதித்யர் தக்கோல போரில் மரணமடைந்து விட்டார். அவருக்கு வாரிசு இல்லை. அடுத்தபடியாக பட்டத்துக்கு வர வேண்டியவர் யார்? கண்டராதித்யர் தானே. அவர் பட்டத்திற்கு வந்தார். அவர் இருந்த பிறகு அரிஞ்சயன் அவருடைய தம்பி பட்டத்திற்கு வந்தான். அடுத்தபடி அரசராக வேண்டியவர் யார்? 2வது பிள்ளையின் வாரிசுதானே ஆள வேண்டும். ஆனால் மதுராந்தகனுக்கு வயது போதவில்லை. அவன் இளைஞன். அவன் சிற்றப்பனான அரிஞ்சயனின் மகள் சுந்தர சோழன் வாலிபமானவன். எனவே சுந்தர சோழனை ஆட்சிப்படத்தில் ஏற்றலாம் என்று முடிவு செய்து அவனை மன்னனாக்கிறார்கள். இதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்து வயதாகி உடல்நிலை கோளாறாகி இறந்த பிறகு யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? மதுராந்தகன் தானே. இதில் எந்த தவறும் இல்லையே. ஆனால் சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசம் பட்டம் சூட்டினார்கள். வயிறு எரிந்தது. கண்டராதித்யரின் வம்சம் அப்படியே நின்று போக வேண்டும் என்று நான் தான் கேள்வி கேட்டேன். அதற்கு மதுராந்தகனுக்கு திறமை போதாது என்று சொன்னார்கள். அவனுக்கு வலிவில்லை என்று சொன்னார்கள். அரசாளுகின்ற திறமை இல்லை என்று சொன்னார்கள். 100 மதுராந்தகன் சேர்ந்தால் ஒரு ஆதித்த கரிகாலன் என்றும் சொன்னார்கள். எதிர்த்து பேச முடியவில்லை. அந்த ஆதித்த கரிகாலன் மனிதனா? அவன் மிருகம். பாண்டிய தேசத்தையும் சேர தேசத்தையும் சூறையாடியவன். அடேப்பா, இப்பொழுதும் அந்த கொடும் காட்சி என் கண் முன்னால் நிற்கின்றது. அரசர்களுக்குள் சண்டை நிகழ்வதுண்டு. போர் வெறியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் உண்டு. நாடு பிடிக்கின்ற ஆசை வருவதுண்டு. கையில் வாளெடுத்து உன்னால் முடியுமா என்னால் முடியுமா என்று சண்டை போடுவதும் உண்டு. ஆனால் போரிலிருந்து வெகு தூரம் ஓடியவனை, காட்டுக்குள் ஓடி ஒளிந்தவனை பின்னால் துரத்தி கொண்டே போய் அவனை மடக்கி பிடித்து அந்த பாண்டியன் தலையை கொய்து அதை ஈட்டியில் சொருகி கொண்டு வந்து 3 நாள் அழுகிய தலையை தஞ்சை கோட்டை வாசலின் மேல் மாட்டி வைத்தானே, அந்த கொடுமையை வேறு எவரிடம் காண முடியும்? இப்படிப்பட்ட கொடுங்கோலனான ஆதித்த கரிகாலன்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்களா? சோழ தேசம் இப்படித்தான் நாகரீகமாக வளர வேண்டும் என்று எவர் ஆசைப்பட்டார்? நல்ல வேளை, சோழ தேசத்தில் ஆதித்த கரிகாலனை யாரோ கொன்று போட்டு விட்டார். எங்கு, எவரை, எப்படி அநியாயமாக கொன்றானோ தெரியவில்லை. அதே விதமாக அநியாயமாக கொல்லப்பட்டு ஏரியில் மிதந்து கிடந்தான். சரி, இப்பொழுது ஆட்சிக்கு வர வேண்டியவர் யார்? ஆதித்த கரிகாலனின் தம்பி ராஜராஜ சோழனா? அப்பொழுது கண்டராதித்யருடைய மகன்களான மதுராந்தகர் என்ன பொறுப்பில் இருப்பார்? அவருடைய கதி என்ன? நான் மறுபடியும் கேட்டேன். ராஜராஜன் மதுராந்தகனே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நகர்ந்து விட்டான். என்னுடைய வயிறு குளிர்கின்றது. நல்ல பிள்ளை, நியாயம் தெரிந்த பிள்ளை என்று அவனை நினைத்தேன். சோழ வம்சத்தில் இதோ ஒரு குணக்குன்றி என்றும் கொண்டாடினேன். ஆசீர்வதித்தேன். ஆறத் தழுவி கொண்டேன். ஆனால் அது புலி, பதுங்குகின்ற புலி, பாய்ந்து கடித்து குதறுவதற்காகத்தான் பதுங்குகிறது என்று இந்த கிழவிக்கு தெரியாமல் போயிற்று. 16 வருடம் கழித்து
அந்த புலி பாய்ந்து கடித்து குதறிவிட்டது. எதிர்க்க எவராலும் முடியவில்லை. அந்த 16 வருடமும் சோழ தேசத்தின் எல்லா இடங்களிலும் தன் செல்வாக்கை ஆழ நிறுத்தி அழுத்தமாய் ஊன்றி அவனும் தமக்கையும் அவனும் திட்டமிட்டு ஆட்சியை பிடித்தே விட்டார்கள். அவனுடைய தமக்கையின் கணவன் அவளுக்கு உறுதுணையாக உதவி செய்ய அவன் ஒவ்வொரு அங்குலமாக முன்னேறி மதுராந்தகனை வீசி எறிந்துவிட்டு தான் ஆட்சிக்கு வந்து விட்டான். சரி, உனக்கும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். உனக்கு பிறகு யார் என்று கேட்டால் அவன் வாயை திறக்கவில்லை. மதுராந்தகனின் மகன் கண்டராதித்தனை வெறும் அதிகாரியாகவே நியமித்து விட்டான். கோவில் கணக்கு வழக்கை பார் என்று சொன்னான். வெறும் விபூதியை தலையில் கொட்டி சிவனருள் பெற்றவன் என்று கொண்டாடினான். தேவாரம் எவ்வளவு இனிமையாக பாடுகிறார் என்று அவன் மனதை மாற்றினான். ஆட்சி செய்ய சிறிதளவும் தகுதியில்லாதவனாய் அவனை கையில் கப்பரையையும் ஊன்று தடியையும் கொடுத்து பல்லக்கில் ஏற வைத்து சாதாரண சிவனாண்டியாய் செய்து மதுராந்தக கண்டராதித்தையும் காணாமல் போக்கிவிட்டான். அவனுக்கு இறை நிலைமை முற்றி சகலத்தையும் விடுவித்துவிட்டு வெறும் கோவணதாரியாக வெகு தூரம் போய்விட்டான். வடக்கே போய்விட்டான் என்று சொன்னார்கள். அதிகாரியாய் இருக்கவே பிரியப்படவில்லை. ஆட்சியை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டதாகவும் சொன்னார்கள். இதோ இந்த சோழ தேசத்தில் அசைக்க முடியாத இந்த ராஜராஜன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு தாங்கவில்லை அடியே வக்கரகாளி. என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் கண் எதிரிலேயே என் மகனையும் காணோம், பேரனையும் காணோம். என் வம்சம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்னொரு வம்சம் கிளைத்து கொண்டிருக்கிறது, செழித்து கொண்டிருக்கிறது, வானுயர வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய கோவில் கட்ட திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது என்னால் ஏக்கப்பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. வக்கரகாளி, என் ஜபங்கள் உன் காதிற்குள் விழவில்லையா? என் பிரார்த்தனைகள் உன்னை எட்டவில்லையா? இப்படி அநியாயம் செய்தவனை நீ பழிவாங்க மாட்டாயா? உனக்கு ராஜராஜர் தேவையா? என் பிரார்த்தனை தேவையில்லையா? உனக்கு இந்த கற்றழியை எழுப்பியது யார்? நான் தானே. உன் குடிசையை கோவிலாக மாற்றியது யார்? நான் தானே. பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய்? என்னுடைய வம்சம் அழிந்து போயிற்றே, இதற்காக நீ பழி வாங்க மாட்டாயா? வக்கரகாளி, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறாயா? எனக்கு சோழ தேசம் அழிய வேண்டும் என்கின்ற ஆசை கிடையாது. சோழ மக்களை வேதனைப்பட வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. ராஜராஜன் அழிய வேண்டும். இந்த க்ஷணமே துடிதுடித்து அவன் சாக வேண்டும். அவன் தலை கொய்யப்பட வேண்டும். அவனது இடது கையும் வலது கையும் சீழ்முற்றி விழ வேண்டும். அவன் வாயில் நுரை கக்கி கண் பார்வை போய் தட்டு தடுமாறி கடும் சூளை நோயால் அவதிப்பட்டு மெல்ல மெல்ல சாக வேண்டும். கண்டராதித்தா கண்டராதித்தா என்று என் பேரனின் பெயரை சொல்லி மாள வேண்டும். மதுராந்தகா மதுராந்தகா, என்னை மன்னித்து விடு என்று கதறி கதறி சாக வேண்டும். பாட்டியே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் காலில் விழுந்து கண்ணீரில் நனைந்து நான் பார்க்க மரணமடைய வேண்டும். இதை நடத்தி கொடுப்பாயா வக்கரகாளி? உனக்கு என்ன வேண்டும் சொல். நரபலி தரக்கூட நான் தயாராக இருக்கின்றேன். அவர் மெல்ல மெல்ல உரத்து பேச ஆரம்பித்தார். உக்கிரமாகவும் பேச ஆரம்பித்தார். மனமிட்டு காளியோடு தனித்து ஆத்திரத்தோடு பேச ஆரம்பித்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். வெகு தூரத்தில் வேலையாட்கள் நின்றிருந்தனர். எழுந்தார். முகத்தை துடைத்து கொண்டார். கையில் இருக்கிற பூக்குடையில் இருக்கிற செவ்வரளியையும் செம்பருத்தியையும் அள்ளி வாரி வக்கரகாளியின் மீது போட்டார். இது என் பிரார்த்தனையை நிறைவேற்றிவை என்று சொல்லிவிட்டு திரும்பினார். அவர் படி இறங்கியதும் வேலையாட்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு போய் திரைமறைப்புக்குள் நகர்ந்து மண்டபத்தில் உட்கார வைத்தார்கள். உணவு பரிமாறினார்கள். கோவில் கருவறையில் இருந்து மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு ஒரு இளைஞன் வெளியே வந்தான். பாம்பு போல் நழுவி கோவிலின் பின்பக்கம் போய் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். மரத்தடியில் கோவில் அர்ச்சகர் வெற்றிலையும் களிப்பாக்கும் எடுத்து வாயில் அதுக்கிக் கொண்டிருந்தார். என்ன என்று கேட்டார். நீங்கள் சொல்வதுதான் சரி. அவள் அரசருக்கு எதிராகத்தான் புலம்புகிறாள். முற்றிலும் கேட்டாயா? முழுவதும் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டேன். என்ன செய்ய போகிறாய்? இப்பொழுதே பிரம்மராயரிடம் போய் இவள் பேசியதை சொல்லப் போகின்றேன். நல்லது, போய் வா. தொடர்ந்து கண்காணிக்க என்னுடைய மகன் இருக்கிறான். நீ எவ்வளவு சீக்கிரம் பிரம்மராயரிடம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செல். அந்த அர்ச்சகர் சொல்ல அந்த இளைஞன் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கோயிலை விட்டு விலகிச் சென்றான். பிரம்மராயர் ஒற்றற்படைகள் இல்லாத இடமே இல்லை என்று செம்பியன் மாதேவிக்கு தெரிவதில்லை. ராஜராஜரின் சிறப்புக்கு காரணம் பிரம்மராயர் போன்ற விசுவாசமிக்க சேனாதிபதிதான் என்பதும்
அவருக்கு புரியவில்லை. அவர் உணவு அருந்தும் பொழுது அவருக்கு அருகே இருந்து கண்காணிக்க இன்னொரு பெண் வந்து சேர்ந்து கொண்டாள். அவளும் பிரம்மராயரின் வேவுப்படையைச் சேர்ந்தவள் என்பது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த எவருக்கும் தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.